இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டைம் லூப் படம். நம்ம சிம்புவோட மாநாடு படம் மாதிரி. மாநாடு படத்துல சிம்பு தமிழ்நாட்டோட சிஎம் காப்பாத்த போராடுவாரு. ஆனா இங்க ஹீரோ தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுவான். என்னதான் டைம் லூப் கான்செப்ட வச்சு இந்த படம் இருந்தாலும் அமெரிக்கால வாழ்ற கருப்பினத்தை சேர்ந்தவங்களோட வழிய ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நம்ம ஊர்ல ஜாதி மதம்னு வேறுபாடு பார்த்து பல கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்கால நிறைவேற்றுமையினால ஏகப்பட்ட கொலைகளும் அதிகார அத்துமீறல்களும் நடந்திருக்கு. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கும் பண்ணிடுங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கூட பெட்ல தூங்கிட்டு இருப்பான். நேத்து நைட்டு பார்ட்டில தான் இந்த பொண்ணு மீட் பண்ணிருப்பான். அந்த பொண்ணோட வீடு தான் அது. அந்த பொண்ணுக்கு முன்னாடியே எழுந்து சத்தமே போடாம அங்கிருந்து கிளம்பலான்னு பாப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு எழுந்து இப்படி சொல்லிக்காம ஓட பாக்குறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அப்பெல்லாம் இல்ல, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனால எதுக்கு உன்னோட தூக்கத்தை கெடுக்கணும்னு தான் சொல்லலாம்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு அதை பெருசா கண்டுக்கல. பக்கத்துல ஸ்டார் பக்ஸ் இருக்கு, அங்க போய் ஒரு காஃபி குடிக்கலாமான்னு கேக்குது. அதுக்கு ஹீரோவும் என்னோட நாய் எனக்காக வீட்டுல காத்துட்டு இருக்கும், நான் சீக்கிரமா போகணும்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு நீ போகணும்னா இப்பவே கிளம்பி போ, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்காக நாய் பூனைன்னு கதையெல்லாம் விடாதன்னு சொல்லுது. ஹீரோவும் பர்ஸை எடுத்து தான் வளர்க்குற நாயோட போட்டோவை காட்டுறான். இந்த நாயோட பேர் தான் ஜாக்கின்னு சொல்றான். அடுத்து கிளம்பும் போது டேபிள்ல இருந்து ஒரு பாட்டில தட்டி விட்டு கீழே விழுந்து உடஞ்சு போகுது. ஹீரோ அதை சுத்தம் பண்ணலான்னு போகும்போது அந்த பொண்ணு தடுத்து இதை நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பணும்னு சொன்னல, சோ கிளம்பு, உன்னோட நாய் உனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அடுத்து எப்ப மீட் பண்ணலாம்னு கேட்பான். அந்த பொண்ணும் இன்னைக்கு நைட் நான் ஃப்ரீ தான், சோ ஏதாவது பார்ட்டிக்கு போலான்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வெளியில வரான். மொபைலை எடுத்து இவரோட நாய் கிட்ட வீடியோ கால் பேசுற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். அதுல தன்னோட நாய் கூட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நைட்டு பார்ட்டிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ண, அப்படியே அவங்க கூட தங்கிட்டேன், அதான் நைட்டு வீட்டுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஆப்லயே ஒரு பட்டன் அழுத்தினதும் ஒரு பிஸ்கெட் வந்து நாய் கிட்ட விழுகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். கரெக்டா ஹீரோ அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வரும்போது கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஒருத்தன் கையில காஃபி கப்போட பில்டிங் குள்ள போவான். வெளியில ஒரு பொண்ணு நடந்து போவாங்க. ஹீரோட பேக்ல இருந்து சிகரெட் எடுக்கும்போது அவனோட பணம் தவறுதலா கீழே விழுகுது. ஆனா ஹீரோ அதை பார்க்கல. சிகரெட்டை பத்த வச்சு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒருத்தர் காஃபி வாங்கிட்டு போவாரு. தவறுதலா ஹீரோ அவர் மேல இடிச்சு அந்த காஃபி அவரோட ட்ரெஸ் மேல பட்டுறது. அவரும் கோவத்துல உனக்கு என்ன கண்ணு தெரியாதான்னு கத்துறாரு. ஹீரோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க காஃபியை நானே வாங்கி தரேன்னு சொல்றான். அவரும் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் வந்து நிக்கிறாரு. என்ன தம்பி எதுவும் பிரச்சனையான்னு கேட்கும் போது ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரியாம அவர் மேல இடிச்சிட்டேன் அவ்வளவுதான் சொல்றான். அப்போ போலீஸ் தான் ஹீரோவோட பணம் கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு. ஹீரோவும் அந்த பணம் என்னோடதுதான், தவறுதலா கீழே விழுந்திருக்கும்னு சொல்லுவான். ஆனா அந்த போலீஸ் அதை நம்பாம நீ என்ன வேலை பாக்குற, உன்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் இருக்குன்னு கேக்குறாரு. ஹீரோவும் நான் ஒரு ஆர்டிஸ்ட், மேகசினுக்கு போஸ்டருக்கெல்லாம் படம் வரைவேன்னு சொல்றான். அதுக்கு போலீஸும் உன்னை நம்ப முடியாது, உன்னோட பேக செக் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவான். ரோட்ல எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு எதுக்காக என்ன மட்டும் செக் பண்றீங்க, வாரண்ட் இருக்கான்னு கேட்பான். நான் சொல்றதை நீ கேட்கல, சோ நான் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி கீழே தள்ளி விலங்கு மாட்டலாம்னு முயற்சி பண்ணும்போது கூடவே இன்னும் சில போலீஸ் அங்க வராங்க. எல்லாருமா சேர்ந்து ஹீரோவை போட்டு அமுக்கி பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அந்த போலீஸ் ஹீரோவோட கழுத்தை கைய வச்சு நெரிச்சிட்டு இருப்பான். ஹீரோவும் எவ்வளவு சொல்லுவான், நான் எந்த தப்பும் பண்ணல விட்டுருங்கன்னு கத்துவான். இருந்தாலும் போலீஸ்காரங்க விட மாட்டாங்க. அங்கிருந்து ஒரு கடைக்காரங்க மொபைல்ல நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆனா போலீஸ் எல்லாரும் போட்டு அமுக்குனதுல ஹீரோவோட மூச்சு விட முடியாம அந்த இடத்துலயே மூச்சு திணறி இறந்து போறான். போலீஸும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா செத்து போயிட்டானேன்னு பார்க்கும்போது டக்குன்னு திரும்ப அந்த பொண்ணோட வீட்டுல கண் முழிக்கிறான். ஹீரோவுக்கு எதுவுமே புரியாம ஏதோ கெட்ட கனவு நினைச்சு கண் முழிக்கிறான். திரும்ப முதல்ல நடந்த எல்லா விஷயமுமே நடக்குது. அந்த பொண்ணு ஹீரோவை ஸ்டார் பக்ஸ் காஃபி குடிக்க கூப்பிடுவா. ஹீரோ முடியாது, நாயை பார்க்கணும்னு சொல்லுவான். திரும்ப அதே மாதிரி நாயோட போட்டோ எடுத்து காட்டி என்னோட நாய் இதுதான், இதோட பேர் தான் ஜாக்கின்னு சொல்லுவான். சரி அந்த பொண்ணும் பரவாயில்ல கிளம்புன்னு சொல்லுவா. கரெக்டா ஹீரோ கிளம்ப போற சமயம் டேபிள்ல இருந்த பாட்டில் கீழே விழுந்து உடையுது. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கனவுல நடந்த மாதிரி இப்பயும் நடக்குதுன்னு சொல்லி குழம்பி போறான். அந்த பில்டிங் விட்டு கீழே வரும்போது அதே மாதிரி ஒருத்தர் கையில காஃபி கப்போட உள்ள போவாரு. ஒரு பொண்ணு அந்த வழியா நடந்து போகும். அதே மாதிரி ஒருத்தர் கையில காஃபி கப்போட ஹீரோவை கிராஸ் பண்ணுவாரு. இந்த தடவை ஜஸ்ட் மிஸ்ல அவர் மேல இடிக்காம ஹீரோ விலகிடுவான். அவரும் ஹீரோவை பார்த்து ஓரமா இல்ல தம்பி, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா காஃபி கீழே கொட்டிருக்கும், என் ஷர்ட்டே நாசமா போயிருக்கும்னு சொல்லுவாரு. ஹீரோவும் சாரி சொல்லுவான். அவரும் பரவாயில்ல, அதான் இடிக்கலையே, எதுக்கு சாரி எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்போ கரெக்டா அந்த போலீஸும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுட்டு வருவாரு. அதுக்கு ஹீரோவும் எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் மேல இடிக்கிற மாதிரி போயிட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவான். அப்போ ஹீரோவோட பாக்கெட்ல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு அந்த போலீஸும் பாக்கெட்ல என்னடா கஞ்சா வச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கெட்ல கை வைக்கலாம்னு வருவாரு. அதுக்கு ஹீரோ விட மாட்டேன்னு சொல்லி கையை தட்டி விட்டுட்டு என்னோட ஹெட்போனோட கேஸ் தான் உள்ள வச்சிருக்கேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த போலீஸும் உன்னை பார்த்தாவே கஞ்சா விக்கிற மாதிரி தான் தெரியுது, ஒழுங்கானோட பேக கூட செக் பண்ணணும்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோவும் முடியாதுன்னு சொல்லுவான். ஹீரோ பேசினதுல கோவப்பட்டு வழக்கம்போல ஹீரோவை தள்ளி விட்டு அரெஸ்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுவாரு. அங்க இருக்க கடைக்காரமாவும் கையில போன் எடுத்து நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்பவும் ஹீரோ மேல எந்த தப்புமே இல்லைன்னு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோ விட்டா இதே மாதிரி கொன்றுவான்னு சொல்லி போலீஸை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓட பார்ப்பான். அப்போ அந்த போலீஸ் கையில கன் எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோவை சுட்டு அந்த இடத்துல கொல்றான். மறுபடியும் ஹீரோ அதே பெட்ல கண் முழிக்கிறான். ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல.
இல்ல. ரொம்பவே குழம்பி போறான். அந்த பொண்ணு மறுபடியும் ஸ்டார் பாக்ஸ்ல காஃபி குடிக்கலாம்னு கூப்பிடுவாங்க. அப்ப ஹீரோ கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு வெளியில போனாதானே கொல்லுவான், வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு சொல்லி நான் உனக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிருவான். எப்படியாவது விதியை மாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்றான். முடிஞ்சவரை நேரத்தை ஓட்டுறான். கீழே போனாதானே சாவும், கீழே போகவே கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அழகா சாண்ட்விச் செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இருக்க சமயம் யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. அந்த பொண்ணு என்னன்னு பாக்கலான்னு போவாங்க. ஆனா கதவை தட்டுற சவுண்டே நார்மலா தட்டுற மாதிரி தெரியல. வெளியிருந்து கதவை தரங்கன்னு சொல்லி ரொம்பவே கத்துறானுங்க. அந்த பொண்ணும் டோர் ஹோல் வழியா வெளியே என்னன்னு பாக்குது. ஒரு 4-5 போலீஸ்காரனுங்க கையில கன்னோட நின்னுட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் லைட்டா கதவை திறந்ததுமே டப்புன்னு உதச்சிட்டு உள்ள வரானுங்க. ஹீரோவுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப ஹீரோ கையில அந்த முட்டையை கலக்கிற ஒரு மிக்சர் வச்சு நின்னுட்டு இருப்பான். கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோவை சுட்டு கொல்றானுங்க. கருப்பிடத்தை சேர்ந்தவனா இருந்தா கையில என்ன இருந்தாலுமே அது ஆயுதம் முடிவு பண்ணி இரக்கமே இல்லாம சுட்டு கொல்றானுங்க. ஹீரோயின் பயத்துல ஹீரோக்கு என்னாச்சுன்னு பாக்கலான்னு ஹீரோ பக்கத்துல போவாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துல செத்து போயிடும். ஹீரோயினும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுவாங்க. எதுக்காகடா சுட்டீங்கன்னு சொல்லி போலீஸ கேட்கும்போது இந்த இடத்துல ட்ரக் பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு, அதனாலதான் சுட்டோன்னு சொல்றானுங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. இந்த இடத்துல ட்ரக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்க ஆளை மாத்தி சுட்டுட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் போலீஸ் இந்த அட்ரஸையே கன்ஃபார்ம் பண்றானுங்க. இந்த பிளாட்டோட நம்பர் 10B தானே அப்படின்னு கேட்பானுங்க. அதுக்கு ஹீரோயினும் இது 18A, இப்படி அட்ரஸ் மாத்தி வந்து அநியமா அவனை சுட்டு கொன்னுட்டீங்களாடான்னு சொல்லி கேக்குறாங்க. திரும்பவும் ஹீரோ அதே பெட்ல கண்ணு முழிக்கிறான். இந்த தடவை கையில இருந்த பேக் ஷர்ட்னு எல்லாத்தையுமே கழட்டி அங்க இருக்க பெட்டு கீழே போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட கூட சொல்லாம கடகடன்னு கீழே போறான். ஆனா கீழே போனதுமே கரெக்டா அந்த போலீஸும் அங்க நிப்பான். ஹீரோவை பார்த்து நிலுடான்னு கத்துவான். ஹீரோ அந்த போலீஸை பார்த்ததுமே அங்கிருந்து தெரிச்சு ஓடுவான். உடனே கன் எடுத்து ஹீரோவை சுடுறான். லெஃப்ட்ல ஓட போப்பான், சுட்டுருவாங்க. சரி ரைட்ல ஓடலாமேன்னு சொல்லி ரைட்ல ஓடுவான், அப்பயும் சுட்டுருவான். திரும்ப கீழே வந்து அந்த போலீஸ் கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணாம கீழே வந்த உடனே கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிடறான். ஆனா எப்படி ஓடினாலும் அந்த போலீஸ் ஹீரோவை சுட்டுடுறான். திரும்ப வழக்கம் போல பெட்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். இதே மாதிரி பல தடவை அந்த போலீஸ்காரன் கையால ஹீரோ செத்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ குழம்பி போய் ஹீரோயின் கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீ திரும்ப திரும்ப அந்த போலீஸ் கையால தான் செத்துட்டு இருக்கேன்னா எதுக்காக அவனை பார்த்து பயந்து ஓடுற, தைரியமா போய் அவங்கிட்டே பேசுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி எப்படி தப்பிச்சு ஓடனாலும் சுட்டுடுறானுங்க. நேரடியா போய் பேசிதான் பாக்கலாமேன்னு சொல்லி கிளம்புவான். வழக்கம் போல டேபிள் இருந்த பாட்டில் கீழே விழுகும் போது ஹீரோ ஓடி போய் அது கீழே விழுகாம பிடிக்கிறான். இந்த தடவை அவனால நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு தைரியத்தோட கீழே வரான். எப்பயுமே அந்த போலீஸை பார்த்து பயந்து ஓடினவன் இப்ப கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு நேரம் அந்த போலீஸ் கிட்டே போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியல, ஆனா இதே இடத்துல நம்ம 2 பேரும் பல தடவை மீட் பண்ணிருக்கோம். என் சைட்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்றத கூட கேட்காம ஏகப்பட்ட தடவை என்னை பார்த்தோன்னே நீங்க சுட்டுருக்கீங்க. அந்த போலீஸுக்கு எதுவுமே புரியல. கையில் நடா வச்சிருக்க கஞ்சாவா, அதை குடிச்சிட்டு தான் இப்படி உளறிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அப்படி அவர் பேச வரும்போது அவர் பேச வேண்டிய டயலாக ஒரு செகண்ட் முன்னாடியே ஹீரோ சொல்லிடுறான். அந்த போலீஸும் கொஞ்சம் சீரியஸ் ஆகி எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு கேட்பாரு. அப்ப ஹீரோ அங்கிருந்து ஒரு ஜோடியை காட்டி இப்ப அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுப்பான். அங்க நின்னுட்டு இருக்க பொண்ணு இப்ப செல்ஃபி எடுப்பாங்க. அங்க பக்கத்துல ஸ்கேட்டிங் போயிட்டு இருக்கவன் கால் தவறி இப்ப கீழே விழுவான். இப்படி நடக்க போற விஷயத்த எல்லாமே ஹீரோ முன்கூட்டியே சொல்லவும் இப்பதான் அந்த போலீஸ்க்கு கொஞ்சம் ஹீரோ மேல நம்பிக்கை வருது. ஹீரோவை பார்த்து எத்தனை தடவை இதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்குதுன்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும் கிட்டத்தட்ட 99 தடவை உங்க கையால நான் செத்துருக்கேன்னு சொல்லுவான். ஹீரோ சொல்றதை கேட்டு போலீஸும் இவ்வளவு தடவை நீ என் கையால செத்துருக்கேன்னா அப்புறம் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க, ஒழுங்கா ஓடுன்னு சொல்றாரு. ஹீரோவும் உண்மையாதான் என்ன போக சொல்றீங்களா இல்ல என்ன முன்னாடி போக விட்டு பின்னாடி சுட்டுருவீங்களான்னு கேட்பான். அதுக்கு போலீஸும் நான் சுடலாம் மாட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்றாரு. ஹீரோவும் உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லி அந்த தெருவை விட்டு பக்கத்து தெருவுக்கு தான் போயிருப்பான். அப்ப ஹீரோ மாதிரி கருப்பணத்தை சேர்த்த 2 பேர் திருடிட்டு அந்த வழியா ஓடிட்டு இருப்பானுங்க. போலீஸும் பின்னாடி துரத்திட்டு வருவாங்க. ஹீரோவை பார்த்ததுமே திருடிட்டு ஓடுறது உன்னோட ஆளுங்க தானே, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கண்ணை காட்டி மிரட்டுவாங்க. கண்ணை பார்த்ததுமே மறுபடியும் சுட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து ஓட பார்ப்பான். இந்த தடவையும் ஹீரோவை போட்டு தள்ளுறானுங்க. வழக்கம் போல பெட்ல இருந்து எந்திரிச்சு கடகடன்னு ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாம கீழே வரான். சரி இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அதே போலீஸ் கிட்ட பேசலான்னு வருவான். நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆனா வழக்கம் போல அந்த போலீஸ் நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த போலீஸோட மொபைல் ரிங் ஆகும். அந்த போனை அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோ முந்திக்கிட்டு உங்க அம்மா தான் கால் பண்றாங்க, சாப்பிட்டேன்னு கேட்க போறாங்க, அவ்வளவுதான் சொல்றான். அந்த போலீஸும் மொபைல் அட்டன் பண்றாரு. ஹீரோ சொன்ன மாதிரியே தான் அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. போனை கட் பண்ணதும் அந்த போலீஸுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அந்த போலீஸும் ஹீரோ சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி நீ சொல்றத நான் கொஞ்சம் நம்புறேன், சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும் நானே எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்ன பண்ணாலுமே ஒரு கட்டத்துல நான் செத்து போயிடுறேன், அதனால உங்க போலீஸ் கார்லயே என்ன கூட்டிட்டு வந்து வீட்டுல விட முடியுமான்னு கேட்பான். அதுக்கு அந்த போலீஸும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்க சமயம் ஹீரோ அந்த போலீஸை பார்த்து இந்த வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏன் கருப்பினத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாலே குற்றவாளி கொலைகாரன் முடிவு பண்ணிடுறீங்க, ஏன் நாங்க தப்பான ஆளுங்களா மட்டும்தான் இருக்கணுமா, நாங்களாம் ஒரு நல்ல வேலைக்கு போய் நியாயமான வழியில சம்பாதிச்சு வீடு காரன் வாங்க கூடாதா, எங்க சைட்ல இருந்து என்ன
சொல்ல வரும்ன்றத கூட கேட்காம எடுத்த எடுப்புலயே உடனே கன் எடுத்து சுட்டு கொன்னுடுறீங்க ஏன்னு கேட்பான். அந்த போலீஸும் ஹீரோ சொல்றதுக்கு எதுவுமே கோவப்படல. ஏன்னா ஹீரோ பேசுறது என்னதான் இனவெறி பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கோவம் வராத மாதிரி சாந்தமா தான் கேட்பான். அதே நேரம் மனசுல உள்ள ஒரு வலியோட கேட்பான். ரெண்டு பேருமே சகஜமா பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ போலீஸ பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பசங்க எல்லாம் கேட்பான். அதுக்கு அவரும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, சொந்த வீடு இருக்கு, ஒரு நல்ல வேலையும் இருக்கு, வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோ எதுக்காக இந்த போலீஸ் வேலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்பான். அதுக்கு அவரும் இந்த நாட்டுல இருக்க குற்றங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் சொல்லுவாரு. உடனே ஹீரோ சிரிச்சுட்டு ஒழுங்கா உண்மையான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்பான். அதுக்கு அவரும் நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது என்ன ஒரு 4-5 பேர் எப்ப பார்த்தாலும் வம்புழுத்து புள்ளி பண்ணிட்டே இருப்பானுங்க. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட யாரும் வம்பு பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் போலீஸ் வேலையில சேர்ந்தேன்னு சொல்லுவாரு. ரெண்டு பேருமே நல்லா பேசி ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. அப்ப அந்த போலீஸ் ஹீரோவை பார்த்து நான் இது வரைக்கும் எந்த பிளாக் பீப்புள் கூடயும் இவ்வளவு நேரம் நான் பேசினது இல்ல, உன் கூட பேசின இந்த ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு கருப்பினத்தை சேர்ந்தவங்களை பாக்குற பார்வையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படியே பேசிட்டு ஹீரோட வீட்டுக்கும் வராங்க. ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ஹீரோ காரை விட்டு இறங்குறான். ஹீரோ வந்ததை வீட்டுக்குள்ள இருந்த நாயும் உணர்ந்திருக்கு. ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லி அதுவும் வெளியில ஓடி வருது. ஹீரோவும் போலீஸ்க்கு நன்றி சொல்லிட்டு கை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புவான். அவர் நல்லபடியா போயிட்டு சொல்லுவாரு. ஹீரோ அங்க இருந்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பான். இங்கேயே எண்டு கார்டு போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். பாக்குற நமக்கும் ரொம்பவே மனசு திருப்தியா இருந்திருக்கும். ஆனா படம் இங்க முடியல. ஹீரோ அவனோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருப்பான். அப்ப கார் கிட்ட நின்னுட்டு இருந்த அந்த போலீஸ் கை தட்டி ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்கிறான். ஹீரோவும் என்னன்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். அப்போ அந்த போலீஸும் நீ இந்த மாதிரி பிலாசபி பேசி வெள்ளை இனத்தவர்கள் எல்லாத்தையும் மாத்தலாம்னு பாக்குறியா? நீங்க எல்லாம் எங்களோட நாட்டுல வாழ்றதே எங்களுக்கான ஒரு இழுக்கா பாக்குறோம். நீங்க எல்லாம் இங்க பிறந்திருக்கவே கூடாது, சரி போனா போகட்டும் வாழ்ந்துட்டு போங்கடான்னு விட்டா எனக்கே அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி கன்னை எடுத்து இரக்கமே இல்லாம ஹீரோவை அங்கேயே சுட்டு கொள்றான். இந்த அளவுக்கு ஹீரோ என்னதான் அவனோட மனசுல உள்ள வழியெல்லாம் கலந்து சொன்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்காம இவ்வளவு இனவெறியோட அவனை சுட்டு கொள்றான். திரும்ப ஹீரோயினோட வீட்லயே ஹீரோ கண்முழிக்கிறான். ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவு நடந்திருக்கா, சரி இப்ப நீ என்ன பண்ண போற? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அவன் கையால சாகிறது தான் ஒரே முடிவா இருக்கு, வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா இந்த டைம் நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடென்ட்டா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில வர்றான். அப்படியே கீழே படியில இறங்கி வந்துட்டு இருக்கான். முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்ல. அடுத்து என்ன பண்ண போறோன்றது ஹீரோவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம ரொம்பவே கான்பிடென்ட்டா அந்த பில்டிங்க்கு கீழே வந்து நிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுது. அடுத்து ஹீரோ என்ன பண்ண போறன்றது இந்த படத்துல காட்டல. இந்த படத்தோட கிளைமேக்ஸ பார்வையாளரான உங்ககிட்டயே விட்டுட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி முடிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்ன்றத உங்க கற்பனையை கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.